அவர் மனுஷன் கிடையாது. தேவன் நிரூபிச்சாரு. தேவன் நிரூபிச்சார். நீங்க நிரூபிக்கிறாரு. நிரூபிச்சிருக்கிறார். பாரம் சுமக்கிறவர்களே பாரம் முறுக்கல என்கிட்ட வாங்க. நீ எல்லாரும் என்கிட்ட வாங்க. நான் சமாதானம் தரேன். நான் சமாதானம் தரேன். சந்தோஷம் தரேன். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, அன்பான பெரும் மக்களே, அம்மாமார்களே, தாய்மார்களே, எப்படி எல்லாம் சொல்லி எப்படி எல்லாம் உங்களை கொஞ்சி கூப்பிடுறது. இவ்வளவோ சொல்லிட்டோம். கொஞ்சம் லைட்டா வெளியே வந்து காது கொடுத்து கேளுங்களேன். சுகமா இருக்கும் வாழ்க்கை. புது வருஷம் வரும்போதுல நைட்டுக்கு 11:55 வரும். 11:55 12 வரும். அது மாசம் 12. அது மாசம் 12. 12 மணி வரும்போது மாசம் 12. அது வருஷத்துல கடைசி மாசம். இன்னைக்கு உங்க ஆண்டவர் புது வருஷத்துல சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போறார். நான் ரெடி ஆக மாட்டேன். இயேசு சாமி உங்களை ரெடி பண்ணுவார். சமாதானமா வாழணும். நீ ஏன் கண்ணீரோட வாழணும்? ஏன் நீ கஷ்டப்பட்டு வாழணும்? ஏன் கவலையோட வாழணும்? ஏன் நீ கவலையோட வாழணும்? இயேசு உன்னை ரெடி பண்றாரு. இயேசு உன்னை ரெடி பண்றாரு. ரெடிக்கு ஆயத்தமா? ரெடிக்கு நீ ஆயத்தமா? அம்மா சினிமா குடுக்காத சந்தோஷம். சினிமாக்கு கொடுக்க சந்தோஷம். நாடகம் குடுக்காத சந்தோஷம். வேற எதுவுமே குடுக்காத. அப்பா இயேசு சாமி யாரும் சந்தோஷம் கொடுக்க முடியாது. உண்மை சொல்ற மாதிரி இயேசு தெரியும். நீங்க சொல்லுவீங்க. நான் சர்ச்சுக்கு தான் பாரு. நீங்க சொல்லுவேன். எல்லாம் சொல்லுவீங்க. நான் சீண்டி கேக்குறேன். அட்டி கேக்குறேன். கூப்பிட்டு கேக்குறேன். உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா சந்தோஷம் வந்துருமா? கண்ணீர் மாறிடுமா? நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களும் கிறிஸ்துவம் தான். அவங்க வீட்டுல ஒரே பிரச்சனை. ஆனா என் அப்பா அப்படி விடுறவரு கிடையாது. அப்பா அப்படி விடுறவரே இல்ல. ஏன் என்ன நடக்குது அங்க? ஏன் என்ன நடக்குதாங்க தெரியுமா? கவலையை கொண்டு போறீங்க சர்ச்சுக்கு. அதை தவளையில வச்சு எடுத்துன்னு வரீங்க. ரிட்டர்ன் அப்படியே எடுத்துன்னு வந்துறீங்க. அங்க போய் இறக்கி வைக்க தோணலையே. பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. எல்லாரும் கண்ணை மூடுறாங்க. நம்மளும் கண்ணை மூடுறோம். நம்ம கவலையே நினைச்சுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. தவறிடுறோம். தவறுறீங்க. 2026 வரப்போகுது. 25வது வருஷத்துடைய கவலைய 25 கவலைய பாரத்தை இறக்கி வை. நீ இறக்கி வச்சா சந்தோஷப்படுற முதல் தெய்வம் யார் தெரியுமா? நீ இறக்கி வச்சா முதல் சந்தோஷப்படுற தெய்வம் யார் தெரியுமா? இயேசு சாமி தான். சந்தோஷப்படுற.